இப்போ ஸ்டாக்ஸ் பத்தி பேசிங்கன்னா தெருக்கு 10 பேர் பேசுவாங்க. அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசிங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே கோல்டை பத்தி பேசிங்கன்னா வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவே பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா நம்மள காமனா பேசாத மார்க்கெட் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் வந்து பாண்ட் மார்க்கெட். இந்தியாவில் பாண்ட் மார்க்கெட் ஒன்றும் சின்ன மார்க்கெட் கிடையாதுங்க. பாண்ட் மார்க்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் half the size of equity market and almost 2 to 3 times of the mutual fund market. ஆனா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்விசிபிள். இப்போ இந்த கார்ட்ஸ் கேட்டிங்க. இந்த கார்ட்ஸ் கேட்க சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி 4லேருந்து 5 ஸ்ட்ரிங் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி தாங்க நம்மள நிறைய பேர் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் அந்த கம்பெனிக்கு எந்த வழியிலலாம் வந்து ஃபண்ட்ஸ் அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க மிஸ் பண்ணுறோம். கொஸ்டின் என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு பாண்ட் மார்க்கெட் பற்றி தெரியாத ரீசன் நாலேஜ் இல்லையா, இல்லை ரிஸ்க் அப்படின்னு பயப்படுறோமா, இல்லை ரிட்டர்ன்லாம் இதில் பெருசாக வராது அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை ப்ராப்பரான புரிதல் இல்லையா? டு எக்ஸ்ப்ளோர் கமெண்ட் பார்ட் 2.